என்னம்மா கடை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரிம்மா. இந்தாங்க இந்த மாசம் வாடகை பணம். அது எதுக்குமா 2 நாளுக்கு அப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா தேதி ஆல்ரெடி 2 ஆச்சு. இந்தாங்க. பரவாயில்லம்மா, உங்ககிட்ட கடையை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனா பிரச்சனையா? இல்லைங்கக்கா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும். சரிம்மா, ஏதாவது பிரச்சனை உடனே கால் பண்ணு. சரிங்கக்கா. சரிம்மா, நான் வரேன். சரிங்கக்கா. வாங்கிட்டு போலாம். சரிம்மா போலாம். ஏண்டி அவங்களுக்கு எதனா பிரச்சனைன்னு கேக்குறியே, அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்க போகுது? உனக்கு தான் நஷ்டம். என்னத்த சொல்ற? பின் என்ன, முன்னாடியாச்சும் 4 பாக்ஸ் வச்சிருந்தாங்க, இப்ப பாரு கடை ஃபுல்லா பொருளா தான் இருக்கு. 10த்துக்கு வாட்டர் கேன்லாம் சேல்ஸ் பண்றாங்க. நல்ல லாபம் வராமையா இருக்கும். ஆமா, அவங்க கிட்ட கடையை விட்டு நீ என்ன பண்ற? நான் ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒழுங்கு மாதிரிதான் வேலையை விட்டுட்டு வந்து கடையை பாத்துக்கிற வழியை பாரு. நல்ல லாபம் வருண்டி, அதுக்காக தான் சொல்றேன். அப்படியா? ஆமாண்டி, முதல்ல அவங்க கிட்ட இருந்து கடையை வாங்கிட்டு அதுல லாபம் பார்க்க பாரு. புரியுதா? சரிதா. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. என்ன வா. ஹலோ, சொல்லுங்க சார். என்னம்மா 2 மாசமா இஎம்ஐ கட்டல, எப்போ கட்டலான்னு இருக்கிறா? சாரி சார், எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் கட்டிடுறேன். இப்படியே தான் சொல்லுங்க, சீக்கிரம் கட்டுமா. சரிங்க சார். என்னடி கடலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல லாபம் தானே? நல்லா போகுது அத்தை. என்னடி எப்படி சொல்ற? உங்கள் பேச்சை கேட்டனால கடைக்கு கஸ்டமரும் வர்றதில்ல, வியாபாரமும் ஆகிறதில்ல, என் வேலையும் போச்சு, மாதம் ஆனிச்சுன்னா வர்ற வருமானமும் வர்றதில்ல. நான் உன் பேச்சை கேட்டனால எனக்கு எல்லாம் நஷ்டமாக போச்சு. இதுக்கு தான் சொல்கிறது, அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு. நான் உன் பேச்சை கேட்டேன் பார்த்தியா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அது இல்லடி. ஏம்மா தாயை நீங்கள் எதுவும் சொல்லாத, போங்க முதல்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து புதிய டேஸ்ல நடிக்கணும் விருப்பம் இருக்கா? அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு வேகன்சி கிடையாது, 18 to 25 உள்ள ஏஜ் பெண்கள் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க நடிக்கிறதுல பிஸியா இருப்போம், சோ நாங்க பேச மாட்டோம், எங்களோட சார் தான் பேசுவாரு.